விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார். அந்த வகையில் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நிற்கப் போகின்றார். அதற்கான வேலைகள் ஒவ்வொன்றும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் அவர் கமிட்டாகி இருக்கும் படங்களில் நடித்து முடிப்பதற்கான படப்பிடிப்பிலும் ஈடுபட்டிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் மாவட்ட ரீதியாக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்களை எப்படி அமல்படுத்த வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு கூறி வருகின்றார். கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று இலக்குடன் போராடி வருகின்றார். இந்த சூழ்நிலையில் 22 வருடங்களுக்கு முன் தமிழன் படத்தில் கூறிய ஒரு விஷயத்தை நிறைவேற்றும் விதமாக களத்தில் இறங்கியிருக்கின்றார். அதாவது, நம் நாட்டில் உள்ள மக்களுக்கு ஆங்கிலம், அறிவியல், வரலாறு தெரிந்திருப்பதை விட ஒவ்வொருவருக்கும் அடிப்படை சட்டத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அதை தெரிய வைக்கும் முயற்சியில்தான் நான் ஈடுபட்டு இருக்கின்றேன். அதற்கான வேலைகளை நான் பண்ணுவேன் என்று கூறியிருந்தார். அந்த வகையில் மக்களுக்கு சட்ட உதவிகளை வழங்க காவல் நிலையங்களை கணக்கிட்டு ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் 2 வழக்கறிஞர்களை நியமிக்க விஜய் திட்டமிட்டிருக்கின்றார். அதாவது, காவல் நிலையத்திற்கு செல்லும் போது மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இருக்கும் வழக்கறிஞர்கள் சட்ட உதவிகளை வழங்கி பொதுமக்களுக்கு உதவும் வகையில் இருக்கப் போகின்றது. அன்று திரையில் கூறியதை இன்று நிறைவேற்றும் விதமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் விஜய் அதிரடியாக முடிவெடுத்திருக்கின்றார். இன்னும் இதுபோன்ற பல நல்ல திட்டங்களை பொதுமக்களுக்காக பண்ண வேண்டும் என்ற நோக்கில் அவ்வப்போது பொதுக்கூட்டங்களை போட்டு மக்களின் குறைகளை கேட்டு வருகின்றார். அந்த வகையில் இன்னும் 2 வருடங்களில் விஜய் முக்கால்வாசி கிணற்றை தாண்டி அரசியலில் வெற்றி பார்த்து விடுவார் என்பதற்கு ஆதாரமாக பல வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றார்.